Hi friends, welcome to our channel. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மெயினாக இந்த சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நியூவாக இப்போ 2025 ரீசெண்ட் டைமில் டிசி காமிக் எல்லாருக்குமே தெரியும், அதுலேருந்து ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது, லைட்டாக நியூ ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சேம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் ஒரு ஒர்த்தியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் தான். பட் அவங்ககிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கும். சூப்பர்மேனோட எவ்ரி மூவ்ஸை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பான். ஸோ இவனை எப்படியாவது அழிக்கணும், என்னோடய பவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஈகோ மாதிரி, ஓகேவா. ஸோ ஒரு ஈகோ கிளாஷ் தான் வரும். நிறைய கிரியேச்சர்ஸ் நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவான்னு சொல்லலாம் ஒரு சூப்பர் ஹீரோவை, அவ்வளோ ஈஸியாக. பிகாஸ் எவ்ரி மூவ்ஸை பார்த்தீங்கன்னா அவனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட டீமை ஃபைட் பண்ண சொல்லுவான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இம்ப்ரெசிவாக இருக்கும். இன்னொரு பக்கம் எல்லா மூவிலையுமே தெரியும், நம்ம மெயின் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் இருக்கும். ஸோ மேபி அவருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, அட்டாக் பயங்கரமாக டிஃபீட் ஆகிட்டார் அப்படின்னா ஒரு ஐஸில் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஒரு பேஸ் இருக்கும். அங்கே போனால் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில ரோபோட்ஸ்லாம் இருக்கும் அவரோட பேஸில். ஸோ அவங்க அந்த பேஸையும் பார்த்தீங்கன்னா வில்லனோட கேங்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரோபோட்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில சீக்ரெட்டான திங்ஸையுமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வில்லனை ஹீரோ பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். பிகாஸ் இது ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறதுனால நானும் ஒன்றை மாதிரி தான், எனக்கும் இந்த பூமி தான் பிடிக்கும், நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சின்ன எமோஷ்னல் சீன் இருக்கும். ஸோ ஒரு ஃபீல் குட் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வரைக்கும் பார்த்த சூப்பர்மேன் மூவிஸில் ஒரு பயங்கரமான வில்லனை மட்டும்தான் ஈஸியாக ஹீரோவை டிஃபீட் பண்ண முடியும், ஹீரோக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சாதாரண ஹியூமனாக அவனோட மைண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கூட ஒரு சூப்பர் ஹீரோ வின் பண்ண முடியும், எவ்வளோ ஹை பவர் இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் சூப்பர்மேனாக பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ரோபோட்ஸ்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா அவரை ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஓகேவா. பிகாஸ் ப்ரீவியஸ் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருப்பாங்க சூப்பர்மேனுக்கு அகேன்ஸ்டாக. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வில்லன் கேரக்டர், மெயின் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் அவனுக்கு பிடிக்காது. இவனால் நிறைய நம்ம சிட்டிக்கே ப்ராப்ளம், நிறைய டேமேஜ் ஆகுது, நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான நிறைய ரோபோட்ஸ் அப்புறம் நிறைய க்ரீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு அகேன்ஸ்ட் அனுப்புவான். அதெல்லாம் தாண்டி அவன் சில இவரோட ஃபைட்டிங் மூவ்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணுவான். ஸோ எந்தெந்த ஆங்கிளில் அவன் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு டைமும் சூப்பர்மேனை ரொம்ப ஈஸியாக அவனோட ரோபோட்ஸ் அண்ட் க்ரீச்சர்ஸை வச்சு டிஃபீட் பண்ணிடுவான். சில பவர்ஃபுல்லான ஷூட்ஸும் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அதையுமே வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவான். இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் இருக்குல்ல, அந்த பெட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். பிகாஸ் நிறைய மூவிஸில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க, கார்ட்டூன்ஸ்லேயுமே சிலதில் மட்டும்தான். அந்த பெட் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கசின் இருப்பாங்க, சிஸ்டர் மாதிரி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வருவாங்க அவங்களோட இன்னொரு பிளானட்லேருந்து. ஸோ அவங்களோட பெட்டு தான் அந்த கிரிப்டோ அப்படிங்கிறது. அது பார்க்குறதுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதுக்குமே சூப்பர் பவர்ஸ் மாதிரி இருக்கும். எங்கேயுமே சேம் தான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோயினுமே மீட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சீஃப் ஆஃபீஸராக இருப்பாங்க. அந்த நியூஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணி அதோட டெலிகாஸ்ட் அந்த மாதிரி. ஸோ இன்னும் நிறைய அமேசிங்கான சீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மூவிலையுமே இருக்கும். நிறைய பீப்புள்ஸை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி
ப்ளஸ் இந்த மூவியில் இன்னொரு ஸ்பெஷலான திங்ஸ் என்ன அப்படின்னா, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இன்னும் நிறைய ஹீரோஸ் இருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ஒரு சீன்ஸ் மூவி காட்டியிருக்க மாட்டாங்க. டைரெக்டாக ஒரு மிடில் ஆஃப் த பாயிண்ட்லேருந்து அந்த மூவி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இந்த மூவிக்கு போகிற எல்லாருக்குமே தெரியும் ப்ரீவியஸ் பார்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது லென்த் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஓல்டேஜ் சீன்ஸில் எதுவுமே காட்டாமல். அதுவே 2013 நினைக்கிறேன், அந்த டைமில் வந்த மேன் ஆஃப் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஹீரோ நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அங்கேருந்து ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டர் வருவான். அதெல்லாம் அமேசிங்காக இருக்கும் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஒரு ரொம்ப ஓவர் ரேட்டடாக காட்டாமல் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தட் வாஸ் அமேசிங் இன்டெலிஜென்ட் ஒர்க். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபாரின் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோலையுமே ஒரு சில வித்தியாசமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோலையுமே ஒரு வித்தியாசமான மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய படங்கள் இருக்குது. அதில் ஒரு சில ஃபேவரட் அண்ட் ஸ்மால் அமேசிங் லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் கேன் ஐ சே. எனக்கே பார்த்தீங்கன்னா செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது எந்த ஒரு மூவியை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் மூவியை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். மெயினாக உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த வேரியண்ட்டில் தான் அந்த மூவியுமே இருக்கும். இந்த மூவிலையுமே நிறைய இம்ப்ரெசிவான சீன்ஸ்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பர்மேன் இந்த நேமில் ஆல்ரெடி நிறைய மூவிஸ் இருக்குது. நம்ம விரல் கூட பார்த்தாது அந்தளவுக்கு அனிமேஷன் மூவிஸ் இருக்குது, சேம் டைம் வெப் சீரிஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது, ரியல் ஆக்ஷன் மூவிஸ் இருக்குது, லைவ் ஆக்ஷன். இப்போது நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேன் நினைக்கிறேன், ஜேம்ஸ் கேன் 2025 இப்போ ரீசெண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சூப்பர்மேன் அப்படிங்கிற மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நியூவாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நியூ கேஸ்டிங்கில் எல்லாமே. மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கேரக்டர் ஒரு ஐஸ்லேண்ட் மாதிரி ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அப்படியே விழுந்து கிடப்பார். ஸோ பக்கத்துலேயே அவரோட பெட் இருக்கும். ஸோ அவரோட பேர் ஆக்சுவலாக கிரிப்டோ. ஸோ அவரோட பெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ. ஸோ அதுக்கிட்ட என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அதுக்கிட்ட சொல்லுவார். அப்புறம் அவரோட அந்த ட்ரெஸ் இருக்கும்ல அதை எடுத்து கொடுத்ததும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கவிக்கிட்டு வேகமாக அதை எடுத்துகிட்டு போகும். தூரமாக போகும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பனி அந்த பாறைகளுக்குலேருந்து ஒரு பிளேஸ் மாதிரி வெளியே வரும். ஸோ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு வந்து பார்த்ததுமே உள்ளேருந்து சில ரோபோட்ஸ்லாம் வந்து சூப்பர்மேனை தூக்கிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட பாடியில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். அதை ஹீல் பண்ணுறதுக்காக ஹீல் பண்ணுவாங்க. ஸோ சன்னோட பவரை யூஸ் பண்ணி தான்